தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் 2026 ஒவ்வொரு கட்சியிலும் அந்த தொகுதி மக்களிடையே எதிர்பார்க்கப்படும் வேட்பாளர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். திமுகவில் என். ராமகிருஷ்ணன் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் தற்போதைய எம்எல்ஏ, தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெய்குமார், மாநில தீர்மான குழு இணை செயலாளர், முன்னாள் தேனி மாவட்ட பொறுப்பாளர் துணை துரை நெப்போலியன், முன்னாள் கம்பம் நகர செயலாளர், தற்போதைய கம்பம் நகர்மன்ற தலைவரின் கணவர். இவர்களில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். அதிமுகவில் எஸ்டிகே ஜக்கையன், முன்னாள் எம்எல்ஏ, அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் பாலமணிமாறன், தேனி மேற்கு மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பிச்சைக்கனி, சின்னமனூர் நகர அதிமுக செயலாளர், மூவரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர். தாவேகவில் எஸ்.என். ரகுவரன், உத்தமபாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஹெச். முகமது சுலாம், சின்னமனூர் நகர செயலாளர் எஸ். சுபாஷ் சுந்தர், வழக்கறிஞர் அணி மதுரை மண்டல இணை ஒருங்கிணைப்பாளர் இவர்களில் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியில் முருகேசன், முன்னாள் தேனி மாவட்ட தலைவர், தற்போது செயற்குழு உறுப்பினர் கே.சி. போஸ், கம்பம் நகர தலைவர் நயினார் முகமது, மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் மற்றும் சின்னமனூர் நகர்மன்ற உறுப்பினர். கட்சி வட்டாரத்தில் மூவரின் பெயர்களும் வேட்பாளர்களுக்கான வாய்ப்பில் இருப்பதாக பேசப்படுகிறது. பாஜகவில் ராஜபாண்டி, மாவட்ட தலைவர் பொன் ஆனந்த், மாவட்ட பொருளாளர் வினோத், மாவட்ட பொதுச் செயலாளர் இவர்களில் ஒருவர் வேட்பாளராகலாம் என அவரது ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். நாம் தமிழர் கட்சியில் அன்பு செல்வி என்பவரை வேட்பாளராக கட்சியின் சார்பாக அறிவித்துள்ளனர்.